ஆயிருக்குது, வரவேற்பு எப்படி இருக்குது? ஏற்கனவே ஒரு தேதி அறிவிக்கப்பட்டது, இன்னொரு தேதியில தள்ளி ரிலீஸ் ஆகுது. அதுல ஏதாவது தடை இருந்ததா, இல்லாத தியேட்டர் கிடைக்கல, ஏதாவது சிக்கல் இருந்ததா? நீங்க படம் பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷோ ரெடி பண்றேன், நீங்க எல்லாம் போய் பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உரிமையோட தான் சொல்றேன் உங்ககிட்ட. பல தடைகளை தாண்டி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. இதுக்கு நாங்க ப்ரொடியூசர் இல்லைங்க, வேற ஒரு ப்ரொடியூசர். பொங்கல் வெளியீடுன்னு அவங்க தான் போட்டாங்க. நான் அப்பயே கேட்டேன், முடியும்னா போடுங்க, இல்ல போடாதீங்க, விரைவில் கூட போடுங்கன்னு. இல்ல வந்துடலாம்னு போட்டாங்க. வர முடியல. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 23 அவங்க தான் அறிவிச்சாங்க. மறுபடியும் அதுல வந்து சில பிரச்சனைகள். அப்புறம் தான் நாங்க பார்த்தோம், இதுல ரிலீஸ் பண்ணுவதற்கு சேலஞ்ச் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கேப்டன் சினி கிரியேஷன்ஸே சுதீஷ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டு பேசி அங்க இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும், என்ன கோர்ட்ல கேஸ் இருந்ததுங்க, பெப்சியில சில ப்ராப்ளம், சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எல்லாமே கூப்பிட்டு எல்லாரையும் ஈக்குவலா எல்லா பிரச்சனையும் முடிச்சு இன்னைக்கு எந்த தடையும் இல்லாமல் இன்னைக்கு எஃப்எம்எஸ் பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. அதை கிளியரா முடிச்சு இன்னைக்கு திரைப்படம் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்த மக்களும், எஸ்பெஷலி எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும், தமிழக மக்கள், நான் சொல்லணும் அவங்கள மெயினா, கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்ததாக இந்த படைத்தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.